இந்த இண்டெக்ஸேஷன் டாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு என்ன பிரைமரியான ரீசன் சார்? ரெண்டு ரீசன். அதாவது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து முன்னாடி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் கர்டெயில் பண்ணுறோங்கிறாங்க. அப்போ 30 லட்சத்துக்கு 3.5 மடங்குங்கிறது 1 கோடியே 5 லட்சம் ரூபாய். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் நம்ம போட்டு அரைவ் பண்ணி சொல்கிறோம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி 1 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து இன்கர் பண்ணியிருக்கீங்க 30 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு அப்படின்னா அந்த ஸ்டாம்ப் டியூட்டி காஸ்ட்டையும் நீங்கள் வந்து காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். 30 லட்சங்கிறது 1 கோடி 5 லட்சம் ரூபாய், பாக்கி 15 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் 20% 3 லட்சம் டாக்ஸ் கட்டுறீங்க. இந்த வருஷத்தில் என்ன பண்ணுறாங்க, அது 20% லாங் டேர்ம் கெயின்ஸை கேபிட்டல் கெயின்ஸை 1.5% ஆகுது. நல்லது தானே சார்? சரி, ஆனால் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு சொத்து விற்கிறீங்க, 30 லட்சம் ரூபாய் அந்த சொத்து வாங்குறீங்க, பாக்கி 90 லட்சம் ரூபாய். அந்த 90 லட்சம் ரூபாய்க்கு அப்படியே நீங்கள் 12% டாக்ஸ் கட்டணும். ஒரேடியாக நீங்கள் 2001 நாங்கள் வந்து இந்த பெனிஃபிட் பாஸ் ஆன் பண்ண மாட்டோம் அப்படின்னா இதில் எங்கே இம்பாக்ட் வரும்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால மக்களையே நீங்கள் தூண்டி விடுறீங்க. ஃபுல் ரேட்டுக்கு விற்காதேங்க, சொத்தை காட்டாதேங்க, வெறும் கைட்லைன் வேல்யூக்கு மட்டும் காட்டுங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த இண்டெக்ஸேஷன் டாக்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு சார். இந்த இண்டெக்ஸேஷன் டாக்ஸை வந்து கவர்மெண்ட் ஏன் இப்போ வந்து அது முற்றிலுமாக அகற்றியிருக்காங்க சார்? அதாவது இது வந்து என்னென்னா, இது பேருக்கு வந்து காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ். அந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் என்னென்னா பேசிக்லி வருஷா வருஷம் ஒரு இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்து எல்லா இடத்துலையும், அதாவது வந்து ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ப்ரைஸஸ் ஹையர் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அந்த இன்ஃப்ளேஷனை ஃபேக்டர் பண்ணணும் ஒரு ப்ராப்பர்ட்டிக்குன்னு சொன்னதுனால தான் இது 1963 இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்போலேருந்தே இந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது முன்னாடி எப்படி கொண்டு வந்தாங்கன்னா 1963க்கு வந்து பேஸ் இயராக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 1981 பேஸ் இயராக வச்சாங்க, 81 82 வந்து பேஸ் இயராக வச்சாங்க. அதுக்கப்புறம் சப்சிக்வெண்ட்டாக என்ன பண்ணாங்கன்னா 2001, இப்போ 2 வருஷம் முன்னாடி 2001-2ங்கிற ஃபினான்ஷியல் இயர் வந்து பேஸ் இயராக வச்சுருக்காங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சொத்து வந்து 1990 வாங்கி அவங்க வந்து இப்போ விற்கிறாங்க அப்படின்னா அவங்க ப்ராப்பர்ட்டி 1990 வாங்கியிருந்தா கூட 2001-2 அந்த ஃபினான்ஷியல் இயரில், அதாவது 1/4/2001 அன்னைக்கு அந்த ப்ராப்பர்ட்டியோட மார்க்கெட் வேல்யூனா என்ன, நீங்கள் இருக்கிற ப்ரிவேலிங் மார்க்கெட் ரேட்டு கிடையாது, கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு கைட்லைன் வேல்யூ என்ன ரேட்டோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு தட் வுட் பி ட்ரீட்டட் as த பேஸ் வேல்யூ. இப்போ அந்த பேஸ் வேல்யூ எப்படி இருக்கும்னா காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் பேஸ் வேல்யூ 100. 2001-2 அந்த ப்ராப்பர்ட்டி 100. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ 2001-2 ஒரு சொத்தோட மதிப்பு 30 லட்சம் சொத்து. அதை காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸில் வந்து அது வந்து 100ன்னு எடுத்துப்பாங்க. அதே சொத்தை 2022-23 விற்றா அதை 100ங்கிறது 331 ஆகும். 2000 இது ஒரு எக்ஸாம்பிளாகவே நான் கேட்குறேன். சரிங்க சார், சொல்லுங்க. இந்த இண்டெக்ஸேஷன் டாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணதுக்கு என்ன பிரைமரியான ரீசன் சார்? சார், ரெண்டு ரீசன். அதாவது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து முன்னாடி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையும் கர்டெயில் பண்ணுறோங்கிறாங்க. அவங்க வந்து டாக்ஸ் ரேட்ஸை ரெடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து 20% டாக்ஸ் வந்தது, இப்போ அது வந்து 12% ஆக்கியிருக்காங்க, அதாவது 7% குறைச்சிட்டாங்க. ஸோ அவங்க அந்த டாக்ஸை குறைச்சதுனால அதோட இருக்கிற பெனிஃபிட்ஸை வந்து அவங்க வந்து கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஓல்டு ரெஜிம், நியூ ரெஜிம் 2 இருக்குது. இப்போ ஓல்டு ரெஜிமோட டாக்ஸ் ரேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நியூ ரெஜிமோட டாக்ஸ் ரேட் டிஃப்ரென்ஸாக இருக்குது. அதே மாதிரி தான் நிறைய பெனிஃபிட்ஸு, நிறைய செக்ஷன்ஸ், அதாவது வெவ்வேறு இன்கம் டேக்ஸில் இருக்கிற செக்ஷன்ஸில் கொடுத்த அந்த வாட் எவர் இஸ் டாக்ஸ் டிடக்ஷபிள் பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் படிப்படியாக குறைச்சின்னு வராங்க. ஸோ as to ensure that அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணும், ஒரே ப்ராசஸ் இருக்கணும். ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும், நான் இல்லைன்னே சொல்லலை. இப்போ நீங்கள் என்ன மாதிரியான இம்பாக்ட் இருக்கும் சார்? இப்போ நான் இதே எக்ஸாம்பிளுக்கு வரேன் சார். ஒருத்தர் வந்து 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சொத்து வாங்குறாங்க. நம்ம வந்து எக்ஸாம்பிள் we will take 2001-2 அந்த ஃபினான்ஷியல் இயரை நம்ம எடுத்துப்போம். 2001 அந்த பீரியட்ல ஒரு 30 லட்சத்துக்கு ஒரு சொத்து வாங்குறாரு. அவர் வந்து போன வருஷம் அந்த சொத்தை வந்து விற்கிறார், இல்லை இந்த வருஷம், இந்த ஃபினான்ஷியல் இயரோ போன ஃபினான்ஷியல் இயரோ, நம்ம வந்து இந்த ஃபினான்ஷியல் இயரே பேசுவோம். 1,20,00,000 இந்த ஃபினான்ஷியல் வராது, ஏன்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் 12.5% டாக்ஸ் குறைச்சிட்டாங்க. நம்ம போன ஃபினான்ஷியல் இயர் எடுத்துப்போம். நம்ம we will take ஃபினான்ஷியல் இயர் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க சார். அதாவது வந்து 2023-24 படி காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து 348. இப்போ அந்த 30 லட்சம் ரூபாய் ஒரு சொத்து வந்து 2001 வாங்கினார் பாருங்க. இப்போ இந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அப்படின்றது எவ்ரி இயர் ரிலீஸ் பண்ணுவாங்க சார். அது வந்து ரிசர்வ் பேங்க் வந்து வருஷா வருஷம் காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் இதுதான் ரேட்டுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ரிசர்வ் பேங்க் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் மே மாதம் கடைசி இல்லை ஜூன் மாதம் பிகினிங்குள்ள அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. வருஷா வருஷம் ரேட்டு. இப்போ ஒன்றும் இல்லை சார், 100ங்கிறது 2001-2, 200ங்கிறது 2009-10 200ங்கிற ரேட்டு கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 300 வரைச்சே 2010, அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை 100 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது.
300ங்கிறது 2019-20 கிட்டத்தட்ட 300 289 இருந்தது. இப்போ போன வருஷம் அதாவது 2023-24 ஃபினான்ஷியல் இயர் படி 348. இப்போ 2024-25 இந்த ஃபினான்ஷியல் இயர் படி 363. இப்போ 348 இருப்போம். நம்ம 350 ஒரு சும்மா நம்ம ரஃப் கேல்குலேஷன் சொல்றேன். 350னா 100ங்கிறது பேஸு, 350ங்கிறது 3.5 மடங்கு. அப்போ 30 லட்ச ரூபாய் ஒரு சொத்து வாங்குறாங்க அப்படின்னு நம்ம ஃபிக்ஸட் 30 லட்ச ரூபாய் ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா இன்னைக்கு அதோட ரேட்டு இன்ஃப்ளேஷன் ரேட்டு வந்து நம்ம கேல்குலேட் பண்ணால் 3.5 மடங்கு. அப்போ 30 லட்சத்துக்கு 3.5 மடங்குங்கிறது 1,05,00,000 ரூபாய். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் நம்ம போட்டு அரைவ் பண்ணி சொல்றோம். வித்தது ரேட்டு 1,20,00,000 ரூபாய். அப்ப 15 லட்சம் 15 லட்சம் ரூபாய்க்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் 20% லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். அதுக்கு 3 லட்சம் ரூபாய் டாக்ஸ் வரும். 15 lakhsக்கு 20% 3 லட்சம் ரூபாய். ஆனா அதுலயும் நியூ மெத்தட் சொல்றேன். அந்த ஓல்டு மெத்தட்ல இன்னொரு சில ஆடட் அட்வான்டேஜஸும் இருக்கு. இந்த 20% நீங்க லேண்ட் இது பண்றீங்களா, அது காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் தவிர வேற எதெல்லாம் நீங்க காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் கொண்டு வர முடியும்னா, அன்னைக்கு நீங்க ப்ராப்பர்ட்டி 30 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினீங்களே, அதுக்கு நீங்க ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியிருப்பீங்க. அந்த ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அதெல்லாமும் கூட நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டியில. அது போக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்க ஏதாவது செலவு பண்ணியிருக்கீங்க. அந்த செலவு பண்ணதுக்கு உங்ககிட்ட பில்ஸ் இருக்கு, உங்ககிட்ட எல்லா டீடைல்ஸ் இருக்கு, அந்த ப்ரூஃப் இருக்கு உங்ககிட்ட. நீங்க அந்த கேஷா கொடுத்துருக்க கூடாது. நீங்க செலவு பண்ணது எல்லாமே பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் மூலமா நீங்க செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த காஸ்ட் எல்லாம் கூட நீங்க வந்து காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனக்கு செலவாயிருக்கு. இல்லை நான் அந்த ப்ராப்பர்ட்டியில் நான் எதுவும் செலவு பண்ணல, நான் வாங்கினதோட சரி, அதுக்கப்புறம் இப்போ அப்படியே விற்கிறேன்னா அன்னைக்கு நீங்கள் வாங்கின அந்த ஸ்டாம்ப் டியூட்டி, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், அன்னைக்கு நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி 1 லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து இன்கர் பண்ணியிருக்கீங்க 30 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு அப்படின்னா அந்த ஸ்டாம்ப் டியூட்டி காஸ்ட்டையும் நீங்கள் வந்து இதில் காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து அது இன்க்ளூட் பண்ணாமல் நம்ம சும்மா ஒரு ஓரளவு நம்ம ஒரு ரஃபாக கேல்குலேட் பண்ணுறதை சொல்கிறேன். 30 லட்சங்கிறது 1,05,00,000 ரூபாய். பாக்கி 15 லட்சம் ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் 20% 3 லட்சம் டேக்ஸ் கட்டுறீங்க. சரி, இந்த வருஷத்துல என்ன பண்றாங்க, அது 20% லாங் டேர்ம் கெயின்ஸ் கேபிட்டல் கெயின்ஸை 12% ஆக்குறாங்க. நல்லது தானே சார். சரி, ஆனா காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாத அந்த பெனிஃபிட்ஸ் பாஸ் ஆன் பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும், நீங்க 1,20,00,000 ரூபாய்க்கு சொத்து விற்கிறீங்க, 30 லட்சம் ரூபாய் அந்த சொத்து வாங்குறீங்க, பாக்கி 90 லட்சம் ரூபாய். அந்த 90 லட்சம் ரூபாய்க்கு அப்படியே நீங்க 12% டாக்ஸ் கட்டணும். அப்போ நீங்கள் 90 லட்சம் ரூபாய்க்கு 12% டாக்ஸ் கட்டுறீங்கன்னா 11,25,000 ரூபாய் டாக்ஸ் கட்டுறீங்க. 3 லட்சம் எங்கே இருக்குது, 11,25,000 எங்கே இருக்குது? அது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது இது வந்து ஆர்பிட்ரியாக பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு விண்டோ கொடுத்துருக்கணும். என்ன சொல்லியிருக்கணும், ஒரு கடந்த ஒரு 5 வருஷமா இல்லை 5 வருஷமா யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்றுருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் வந்து இந்த பெனிஃபிட் நாங்கள் பாஸ் ஆன் பண்ண மாட்டோம். ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற டிரான்சாக்ஷன் ஏதாவது அந்த மாதிரி சொல்லணும். ஒரேடியாக நீங்கள் 2001 நாங்கள் வந்து இந்த பெனிஃபிட் பாஸ் ஆன் பண்ண மாட்டோம் அப்படின்னா இதில் எங்கே இம்பாக்ட் வரும்னு சொல்கிறேன். இது எங்கே இம்பாக்ட் வரும்னா, இப்போ வந்து இனிமே வந்து அவங்களுக்கே மக்களுக்கே தெரியும், இனிமே வந்து போன தடவை அவங்க வந்து டேக்ஸ் வந்து இவ்வளோ தான் கட்ட வேண்டியது இருக்கும், இப்போ சொத்து வந்து இவ்வளோ ரேட்டுக்கு நம்ம விற்கிறோம்னா இந்த ரேட்டுக்கு நம்ம இருக்கணும்னா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால மக்களையே நீங்கள் தூண்டி விடுறீங்க. ஃபுல் ரேட்டுக்கு விற்காதேங்க, சொத்தை காட்டாதேங்க, வெறும் கைட்லைன் வேல்யூக்கு மட்டும் காட்டுங்க அப்படின்னு. நீங்கள் மறுபடியும் கேட்கலாம், சரி கைட்லைன் வேல்யூ தானே இருக்கு, கரெக்டாக அந்த ரேட்டா அப்படின்னா, மார்க்கெட் வேல்யூக்கும் கைட்லைன் வேல்யூக்கும் குறைஞ்சபட்சம் 1.5 மடங்குலேருந்து 2 மடங்கு மெட்ராஸ் மாதிரி இருக்கிற பெரிய மாநகராட்சியில இருக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது வந்து இந்த ப்ராப்ளம் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்த ப்ராப்ளம் இந்தியா முழுக்க எல்லா ஊர்லேயும் இந்த பிரச்சனை இருக்கு. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டுக்கும் விற்கிற மார்க்கெட் ரேட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஆகும்னா, நீங்களே பேரலாக ஒரு பிளாக் மார்க்கெட் எக்கானமியை இந்த பண்ணுறதுனால, இந்த மாதிரி கொண்டு வந்ததுனால மக்களுக்கு தெரியும் சார். ப்ராக்டிக்கலாக அவங்க கேல்குலேட் பண்ணுவாங்க சார், 30 லட்ச ரூபா நான் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கேன், இன்னைக்கு 1,20,00,000 விற்கிறேன், அப்படி இருக்கிற பட்சத்தில் இவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். நான் டாக்ஸ் வந்து 11,25,000 கட்டமா, இல்லை 3 லட்சம் தான் நீ கட்டியிருக்கணும். நான் ஏன் 1,20,00,000 சொல்ல போகிறேன்? வேண்டாங்க, நான் ரேட்டு கம்மி பண்ணிப்போம் சார். கவர்மெண்ட்டில் வந்து கைட்லைன் வேல்யூ 60 லட்சம் தான் இருக்கும், இல்லை 70 லட்சம் தான் கவர்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ண கைட்லைன் வேல்யூ இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. நம்ம கவர்மெண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற கைட்லைன் வேல்யூவை நம்ம போட்டு பண்ணிப்போம், பாக்கி எனக்கு கேஷ் கொடுத்துருங்க. ஸோ கவர்மெண்ட் பண்ண இந்த மூவ்ல கேஷுக்கு பேரலாக ஒரு கேஷ் எக்கானமியும் நீங்கள் உருவாக்குறீங்க. 1. 2வது, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய ரெவென்யூவும் குறையும். இதனால ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல பழைய அப்பார்ட்மெண்ட் இல்லை பழைய லேண்டுக்கு ஃபுல் ரேட்டு கிடைக்கிறது. அதாவது சில பேரை வந்து கேஷ்ல டீல் பண்றவங்கலாம் வந்து கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ற கைட்லைன் வேல்யூ மட்டும் போட்டு பண்ணிடுவாங்க சார். சில பேர் இருக்காங்க பேங்க்ல லோன் எடுத்து பண்றாங்க, நாங்க ஃபுல் ரேட்டுக்கு தான் வாங்குவோம், நாங்க ஃபுல்லா தான் பண்ணுவோம், நாங்க ஒயிட்ல தான் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறவங்களை கூட நீங்க என்ன பண்றீங்கன்னா, இவ்வளோ டாக்ஸ் வருதா, சரி அதை குறைச்சிக்கிறதுக்கு நம்ம வயாமீடியாவா எவ்வளோ ரேட்டை கம்மி பண்ண முடியுங்கிறதுக்காக இந்த பிரச்சனை வரும் சார். இப்போ இண்டெக்ஸேஷன் டாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணதுனால இப்போ சென்னை மாதிரியான நகரங்களில் சிட்டிஸில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கும்
அதே மாதிரி ரூரல் பகுதியில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸுக்கும் என்ன மாதிரியான இம்பாக்ட பாதிப்பை இந்த இண்டெக்ஸேஷன் டாக்ஸ் ரிமூவ் சார் இப்போ பண்ண நீங்கள் பார்த்தீங்கன்னா ரூரல் ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான அக்ரி லேண்டு மட்டும் நான் சொல்கிறேன். ரூரல் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே உங்களுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது இல்லாமல் அக்ரி லேண்டும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானது அக்ரி லேண்ட் ஆர் ஃபார் தட் மேட்டர் டு சர்டன் எக்ஸ்டென்ட் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா அவங்க பெரும்பாலான எக்ஸ்டென்ட் வந்து கைட்லைன் வேல்யூக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. கைட்லைன் வேல்யூனா கவர்மெண்ட் என்ன அங்கீகரிக்கப்பட்ட ரேட்டு, அதுதான் கைட்லைன் வேல்யூ. அந்த ரேட்டு தான் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்போ கைட்லைன் வேல்யூக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே கம்மியாக தான் இருக்கும். மார்க்கெட் வேல்யூக்கும் அதுக்கும் கிட்டத்தட்ட 3 மடங்குலேருந்து 5 மடங்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பெரும்பாலான அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து கேஷில் தான் நடக்கிறது. இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது, யதார்த்த உண்மை. ஆனால் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கும். இது நீங்கள் கேட்டாங்கன்னா இது தமிழ்நாட்டோட பிரச்சனையா அப்படின்னா இது தமிழ்நாடு பிரச்சனை மட்டும் கிடையாது. இந்தியா முழுக்க நிறைய ஸ்டேட்ஸில் இந்த பிரச்சனை இருக்குது. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டுக்கும் ப்ரிவேலிங் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ரூரலில் பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஏன்னா ரூரலில் கைட்லைன் வேல்யூக்கு தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்க. இதே இப்போ சென்னை, கோயம்புத்தூர் இருக்கிற மாதிரி பெரிய பெரிய ஊரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷன் ரேட்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். அன்னைக்கு வாங்கினதுக்கும் இன்னைக்கு இருக்கிற அப்ரிசியேஷன் லெவல்ஸ், தி நம்பர் ஆஃப் அப்ரிசியேஷன், குவாண்டம் ஆஃப் அப்ரிசியேஷனும் ஜம்ப் ஆயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறச்சே சில டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து என்னன்னா இங்கே வந்து நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் பேங்கிங் சேனல்ஸ் மூலமாக, அதாவது பேங்கிங் சேனல்ஸ்லாம் லோன் போட்டு எடுக்கிறதுனால பெரும்பாலான ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் ஆர் கெட்டிங் வேல்யூட் அட் ஆல்மோஸ்ட் ஆன் பார் வித் மார்க்கெட் ப்ரைஸ். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற மார்க்கெட் சந்தை நிலவரம், சந்தையில் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறதோ பெரும்பாலான அந்த ரேட்டில் தான் விற்பாங்க, ப்ரொவைடட் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி த்ரூ அ பேங்க் லோன். இல்லை நான் வந்து நிறைய கேஷ் வச்சிருக்கேன், எனக்கு அந்த ரேட் வேண்டாம்னா இங்கேயும் கைட்லைன் வேல்யூக்கே போட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இந்த மாதிரி இம்பாக்ட் எங்கே ஜாஸ்தி இருக்கும்னா சிட்டி ப்ராப்பர்ட்டிஸில். ஏன்னா யுவர் குவாண்டம் ஆஃப் இன்க்ரீஸ் இன் த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டிக்கும் இந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அவங்களுக்கு அது இப்போ அது எடுத்ததுனால நிறைய இம்பாக்ட் வரும். ஸோ இதை வந்து கவர்மெண்ட் திருப்பி இதை வந்து ஒரு தடவை வந்து தே ஹாவ் டு ரீலுக் இன் டு திஸ் அண்ட் ட்ரை டு என்ஷோர் தட் ஒன்று ஒரு கடந்த 20 இயர்ஸ் 23 இயர்ஸ் கொடுத்த பெனிஃபிட்டை அப்படியே ஒரே டைம் எடுக்கிறாங்க. அதை பண்ணாமல் ஒரு படிப்படியாக அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ரீஒர்க் பண்ணி டெஃபினட்டாக அட்லீஸ்ட் இந்த செஷனில் இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் பார்லிமெண்ட் செஷனில் இதுக்கு எப்படியாவது ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். இல்லாட்டி இது வந்து இட் வில் ஹாவ் அ டெஃபினெட்லி இம்பாக்ட் ஆன் ஒன் செகண்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்லேயே இதுக்கு ஒரு இம்பாக்ட் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல வர வேண்டிய ரெவென்யூஸ்ல கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும். இப்போ இந்த இண்டெக்ஸேஷன் டாக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணது வந்து ரூரல் ப்ராப்பர்ட்டிஸோட சிட்டி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அதிகமான பாதிப்பு ஏற்படுத்தும் சொல்றீங்க. கண்டிப்பா இருக்கும் சார். இப்போ வந்து நிறைய பேர் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கி வைப்பாங்க, முதலீட்டு நோக்கத்தோட வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குறத நம்ம பார்த்துருப்போம். இப்போ சென்னை மாதிரியான நகரங்களில் பார்த்தோம்னா ஒரு முதலீட்டு ஆப்ஷனாக வந்து இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கி போடுறாங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் அவர்களுடைய ப்ராப்பர்ட்டிஸை விற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? அது உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன்ஸுங்கிறது இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ், ஆன்கோயிங் ப்ராசஸ். இதில் வந்து எவ்வளோ இம்பேக்ட் இருக்குங்கிறது உடனே சொல்ல முடியாது. இப்போ வந்து எப்படி இருக்கும்னா இப்போ எனக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காக நான் ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும், ஏதாவது எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை எனக்கு ப்ராப்பர்ட்டி விற்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒன்று ப்ராப்பர்ட்டி விற்கிற ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் தேன் த மார்க்கெட் ப்ரைஸ். அவங்களுக்கெல்லாம் இது வந்து டெஃபினட்டாக ஒரு இம்பாக்ட் இருக்கும். இது எங்கே இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது, நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி விற்று நான் வேற ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன், எனக்கு கேபிட்டல் கெயின்ஸே வரப்போறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒன்றும் பெருசாக பாதிப்பு இருக்க போகிறது இல்லை. ஸோ கேபிட்டல் கெயின்ஸ்க்கு யாருக்கெல்லாம் ஜாஸ்தி வரப்போகிறது இல்லை, நான் இந்த ப்ராப்பர்ட்டி வித்துட போகிறேன், நான் இனிமேல் வேற எந்த ப்ராப்பர்ட்டிலையும் முதலீடு பண்ண போகிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இதோட இம்பாக்ட் இருக்கும். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.